கிலோமீட்டருமே பார்த்தீங்கன்னா நார்மலான பாதைகள் தான். இதுக்கப்புறம் போக போக வீடியோ எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வீடியோ எடுத்தால் நடக்க முடியல, நடந்தால் வீடியோ எடுக்க முடியல. ஹாய் வணக்கம், வெல்கம் டு ஃபன்வே விளாக்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா சதுரகிரி மகாலிங்கம் கோயிலுக்கு வந்து நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு வந்து ஒரு ஒன் டைம் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க, ஆடி அமாவாசை அன்னைக்கு. ஸோ இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா 3 பாதை இருக்குது மொத்தம். ஒன்று வந்து விருதுநகரில் இருந்து தானிப்பாறை வழியாக வந்து வரப்பாதை, அது வந்து 6.2 கிலோமீட்டர் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மதுரையிலேருந்து வரவங்க பேரையூர், சாப்பிட்டூர் அந்த ஏரியா, லைட்டு போடுங்க, சாப்பிட்டூர் அது வழியாக வருவாங்க. ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தேனி வழியாக போய்கிட்டு இருக்கோம். தேனி லைட்டு போடுங்க, ஒரு ஃப்ளோவில் பேசிக்கிட்டு இருக்கேன்ல. பார்த்தீங்க அப்படின்னா தேனி வழியாக போகிறோம். தேனி வழி பார்த்தீங்கன்னா தேனி, கடமலைக்குண்டு, மயிலாடும்பாறையிலேருந்து உப்புத்துறை. ஸோ இந்த பாதையில் நம்ம போகிறோம். இந்த பாதை வந்து பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர் வந்து ட்ரெக்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பாதையில் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ எடுத்துக்கிட்டே நடந்துக்கிட்டே வந்து வீடியோ எடுக்கிறது ரொம்ப சிரமம். ஸோ நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். பக்தர்கள்லாம் ஏறிக்கிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக வருஷத்தில் ஒரு நாளாவது எல்லாருமே ஏறிட்டு இருக்காங்க. ஸோ பார்ப்போம். டோட்டல் இந்த பிளேசஸோட 12 கிலோமீட்டர்ஸ். முடிஞ்ச அளவுக்கு எடுப்பேன், முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்து மக்களுக்கு காமிச்சிட வேண்டியதே. ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 கிலோமீட்டர் தான் வந்து நடந்து வந்திருப்போம். ஸோ அதுக்குள்ளேயுமே வந்து நல்ல ஒரு ட்ரெக்கிங் தான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ட்ரெக்கிங் வந்து மேக் பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்ரு தேனி உப்புத்துறை டு சதுரகிரி மகாலிங்கம் கோயில். ஸோ நிறைய பேர் நடந்து போயிட்டு வராங்க. வருஷத்தில் வந்து ஆடி அமாவாசை அன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் வந்து இங்கே வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு நாளுக்காக சுற்று வட்ட ஊர், தேனி டிஸ்ட்ரிக்டில் சுற்று வட்ட எல்லாமே வந்து இந்த பாதையில் ஏறி போவாங்க. ஒவ்வொரு கோயிலுக்கும் கதையும் இருக்கும், வரலாறும் இருக்கும். அதே மாதிரி இந்த சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கும் எப்படி உருவாச்சு என்பது வரலாறும் இருக்குது, கதையும் இருக்குது. ஸோ அந்த கதையெல்லாம் சொல்லணும்னா நம்ம வீடியோவே பத்தாது, நேரமும் பத்தாது. அப்படி சொல்கிறதுக்கும் சேனலும் இல்லை. ஏன்னா நம்ம சேனல் வந்து என்டர்டெயின்மெண்ட் கேட்டகரி இருக்கனால அதை சொல்லவும் முடியாது. நீங்கள் இந்த தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா யூடியூப்ஸில் நிறையா வீடியோஸ் போட்டிருக்காங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஏதாவது மனசில் ஏதாவது வேண்டுதல் இருந்துச்சுன்னா சிவன் மேலே பாரத்தை போட்டு இந்த மலையை கடந்து போயிட்டு வேண்டிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லிட்டு எல்லாருடைய நம்பிக்கை. அதான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த கோயிலுக்கு அவ்வளோ பக்தர்கள், விருதுநகர் மாவட்டமாக இருக்கட்டும், மதுரை மாவட்டமாக இருக்கட்டும், தேனி மாவட்டமாக இருக்கட்டும், இதில் 3 மாவட்டத்தில் இருக்கிற எல்லா மக்களும், ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த ஒரே நாளில் வந்து வழிபட்டு போகிறாங்க. ஸோ பகலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் நைட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நைட்டு நம்ம ஏறுறது வந்து கலப்பு கொஞ்சம் தெரியாது, அந்த தூரங்கள் வந்து தெரியாது, நம்ம வந்து போய்கிட்டே இருக்கலாம். ஆனால் பகலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம போகிற பாதைகள், வர அந்த மலைகள் எல்லாமே வந்து தெரியும். ஸோ என்னடா இவ்வளோ தூரத்தையும் வந்திருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வரும். ஸோ நைட்டில் நம்ம ட்ரெக் பண்ணுறப்போ அந்த தூரங்கள் எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. நம்ம பாட்டுக்கு பாதை போகிற வழியிலே போயிட்டே இருக்கலாம்.
போய்கிட்டே இருக்கு 2 கிலோமீட்டர் சொல்லியே நம்ம மனசை திடப்படுத்திக்கிட்டு போகணும் போல. பாருங்க இது எப்படி வீடு இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கை இங்கிட்டு ஆமா போனேன் கொஞ்சம் ஒரு 4 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நார்மலான பாதைகள் தான். இதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா மலைகள் வந்து ஏற்றமாக இருக்கும். ஸோ பார்ப்போம் போகிற வழியில் எப்படி இருக்குன்னு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வீடியோ எடுக்கிறேன் இந்த மாதிரி டயத்துலையும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எஸ் மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் கீழேருந்து? 12 கிலோமீட்டர் கீழே அடிவாரத்துலேருந்து 12 கிலோமீட்டரு. இந்த 3 பாதைகள்லையுமே இந்த ஒரு பாதைகள் மட்டும்தான் ரொம்ப லாங்கு. நல்ல பாதை தான். இதே தானிப்பாறை சைட்னு ஒரு இருக்குது. தானிப்பாறை ஊர் வழியாக வந்தீங்க அப்படின்னா 5.6 கிலோமீட்டர் தான். பட் அது வந்து கொஞ்சம் ரொம்ப ஏற்றமாக இருக்கும். அந்த பாதையிலையும் நிறைய பேர் வந்து போயிட்டு தான் இருக்காங்க. நம்ம தேனிலேருந்து வரனால இது நம்ம பக்கம். நீர்மூர் பந்தல்ப்பா பாப்பா ரொம்ப நேரம் கழிச்சு. ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் நட வந்திருப்போம். ஸோ நல்லா ஒரு எனர்ஜிக்காக சுக்கு காப்பி இந்த டயத்தில் ஒரு தேவையான ஒன்று. 5 கிலோமீட்டர் வந்துருப்போம்பானே, கூடுதலாக வந்துருப்போம். 1/2 கிலோமீட்டர்னா என்ன ப்ரோ அது நியாயம் இல்லையா? 5 கிலோமீட்டர்னா வந்துருப்போம் ப்ரோ. மொத்தம் 27 மைலுன்னு சொல்லுவாங்க எங்கள் தாத்தா அவங்க. எத்தனை மைல்? ஒரு மைல கூட பார்க்கல நான். காலையிலே வரும், காலைல வருமா? இப்போ ராத்திரில வரும். என்ன நம்ம அடப்பட்டு இருக்காது. இந்த சோத்து பாறையில வந்து ரெஸ்ட் இருக்க இடமானே. அதாவது அதுக்கு அடுத்து ஒரு வசமான ஏத்தம் இருக்கு. அதனால கொஞ்ச நேரம் எங்க ரெஸ்ட் எடுத்துட்டு ஏறிக்கங்க அப்படின்னு பாறையை வந்து நம்ம மகாலிங்க ஐயா படைச்சு வச்சிருக்காரு. வர்ற மக்கள்லாம் இங்க கொஞ்ச நேரம் தங்கி சாப்பாடு தண்ணி எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் ஃப்ரெஷ் ஆயிட்டு அப்படியே மேலே ஏறுறது. ரைட்டு பாப்போம். எல்லாரும் ஃப்ரெஷ் ஆயிருக்காங்க, மேலே ஏறுறாங்களானே. என்னையும் சேர்த்துன்னு சொல்றேன். அதெல்லாம் ஏறுவாங்க. ஏறலன்னா ஏற்றி விட்டுருவாரு ஐயா. ஏற்றி விட்டுருவாரு ஐயா. ஏறலன்னா நீ எங்கிட்டு போவ? உருண்டே போயிருவேங்க அப்படியே. ஃப்ரெண்ட்ஸ், என்னால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ எடுத்தேன். ஒரு கட்டத்துக்கு மேலே வீடியோ எடுக்க முடியல. ஸோ நம்ம கூட வந்த சிஸ்டர்ஸ் எல்லாமே களைப்பாடினால ரொம்ப கஷ்டப்பட்டனால அவங்களெல்லாம் சப்போர்ட் பண்ணி மேலே வரைக்கும் கோயில் வரைக்கும் கூட்டு போகிறதே நம்மளுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் ஆகிப்போச்சு. ஸோ உண்மையே தானிப்பாறைக்கு அப்புறம் ரொம்ப கொஞ்சம் ஏற்றக்கால் ஆரம்பித்ததுக்கப்புறம் கஷ்டங்க. ஏறுது இறங்குது. அதுவும் இந்த தானிப்பாறை, அதாவது அந்த விருதுநகர் மாவட்டம் அந்த சாப்டூர்லேருந்து வராங்க பார்த்தீங்களா, இந்த வருஷ நாட்டு பாதை, இந்த 3 பாதையும் ஜாயிண்ட் கோயிலுக்கு கீழே ஒரு ஜாயிண்ட் ஆகும். 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி அந்த ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இருந்து அந்த கோயிலுக்கு போகிற பாதைகள் ரொம்ப கடுமையாக இருந்துச்சு. அதே மாதிரி கூட்டமும் இருந்துச்சு. ஏன்னா 3 பாதைகள் இருந்த அந்த மக்கள் எல்லாமே ஒரே பாதையில் வருவாங்க அங்கே இந்த கோயில் வரைக்கும். அப்படின்றப்போ ரொம்ப நெரிசலாகவும் இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு. வீடியோ எடுக்கிறதுக்கே ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏறினது இப்போதான் ஏறி இருக்கோம். 11 மணிக்கு 10 மணிக்கு ஏற ஆரம்பிச்சா 6 மணிக்கு வந்திருக்கோம். வந்துட்டோம். நானே ஒரு நாள் ஃபுல்லாக 10 மணிக்கு ஆரம்பிச்சு ஆடி அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ அருள்மிகு சதுரகிரி சுயம்பு சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு வர்றதுக்காக நாங்க வருஷ நாட்டு பக்கம் உப்புத்துறை பாதையில வருஷ நாட்டு பக்கம் உப்புத்துறை பாதை உப்புத்துறை அடிவாரத்துல மாளிகைப்பாறை கருப்பசாமியை தரிசனம் பண்ணிட்டு கரெக்டா 11 மணிக்கு ஏற ஆரம்பிச்சோம். காலையில 6 மணிக்கு தான் ஆலயத்துக்கு அடைஞ்சிருக்கிறோம். இதுதான் சாமி தரிசனம் பண்ண போறோம்.
கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் டிராவலிங். ஆமாம், ட்ரெக்கிங் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம். ஆமாம், கல்லிலும் முள்ளிலும் பாறை குன்றுகளிலும் ஓடைகளிலும் நடந்து மிகவும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஐயாவை பார்க்க தரிசனம் பண்றதுக்காக வந்திருக்கிறோம். ஆமாம், ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு. ஆமாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடுமையான மலைப்பாதைகள்லாம் கடந்து வந்து அருள்மிகு சுந்தர மகாலிங்கம் திருக்கோவிலோட சாமியை வந்து நல்லா வழிபட்டாச்சு. ஸோ இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டோன்னா அன்னதானம். இங்கே வந்து அன்னதானம் வந்து ஃபுல் டைம் நடந்துக்கிட்டே இருக்கும் இந்த 4 டேஸாக. ஏன்னா வந்து பக்தர்கள் எல்லாமே கடுமையாக வந்து பயணம் பண்ணி அந்த மலைப்பாதையெல்லாம் கடந்து வருவாங்கள்ல. ஸோ அதுக்காக வந்து இங்கே எனி டைம் வந்து அன்னதானம் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ நாங்கள் வந்து ஒரு புளியோதரை, லெமன் சோறு, சாம்பார் சாதம் இதெல்லாமே போட்டாங்க. நாங்களும் தெம்பை வாங்கி சாப்பிட்டு அந்த களைப்பில் மறுபடியும் பயணத்தை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் வீட்டுக்கு போகிறதுக்கு. நாங்கள் சுந்தர மகாலிங்கம், சந்தன மகாலிங்கம்லாம் பார்த்து முடிச்சுட்டு அன்னதானத்தில் சாப்பிட்டு முடிச்சுட்டு கீழே இறங்கலான்னு வந்தப்போ நாங்கள் வரப்போ பார்த்தீங்கன்னா பக்தர்கள் ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. ஏன்னா விருதுநகர் மாவட்டத்தில் வந்து அந்த தானிப்பாறை வழியாக வந்து மாலை 6 மணிக்கு, அதாவது காலையில் 6 மணிலேருந்து தான் வந்து பக்தர்கள் அலோவ் பண்ணுவாங்கலாம். அதனால வந்து நாங்கள் திருப்பி வரும்போது அவ்வளோ கூட்டம். இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு தெரியும். நாங்களாம் இங்கே இப்போ ஃப்ரீயாக போயிட்டு ஃப்ரீயாக வந்தோம். அதுக்கப்புறம் பயங்கரமான கூட்டம், இறங்குறதுக்கே ரொம்ப ரிஸ்க்காக இருந்துச்சு. இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், மக்கள் பாருங்கள் எவ்வளோ பேர் வந்துக்கிட்டே இருக்காங்கன்னு. அதாவது அந்த 3 பாதைகளுமே ஒரே இடத்துல வந்து ஜாயிண்ட் ஆகுது பார்த்தீங்களா. அங்கேருந்து கோயில் வரைக்குமே பார்த்திங்கன்னா செம்ம க்ரௌடாக இருக்கும். ஏன்னா எல்லா மக்களும் இந்த ஒரே பாதையில் தான் வருவாங்க. நாங்களே வந்து போகிறதுக்குள்ள ரொம்ப பாடுபட்டுட்டோம், அவ்வளோ சிரமமாக இருந்துச்சு. நாங்கள் அப்போ தான் நினச்சோம், நல்ல வேளை நைட்டே வந்து மலை ஏறியாச்சு, இல்லாட்டி பகலெல்லாம் வந்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சாமியை பார்க்குறதுக்கு ஒரு ஈவினிங் வரைக்கும் தான் டைம் எடுத்திருக்கோம். ஸோ அதை நினச்சிட்டே வந்து மனசு தேத்திக்கிட்டு மறுபடியும் பயணத்தை தொடங்க ஆரம்பிச்சிட்டோம். போகும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் உண்மையில. ஏன்னா உடம்பு ரொம்ப டயர்டு, உடம்புலாம் ரொம்ப வலியாக இருந்துச்சு. அதனால் எப்படா வீடு போய் சேருவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துலேயே தான் போய் சேர்ந்தோம். ஆனால் வரும்போது எங்களுக்கு எப்படி 8 மணி நேரம் தேவைப்பட்டுச்சோ, போகும்போது அதே 8 மணி நேரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஸோ ரொம்ப கூட வந்தவங்களெல்லாம் கேர்ஃபுல்லாக கூப்பிட்டு போய் கேர்ஃபுல்லாக இருக்கிறதே வந்து பெரிய எங்களுக்கு சேலஞ்சாக இருந்துச்சு. 8 மணி நேரம் கிட்டத்தட்ட அடிவாரத்துக்கு போய் சேர்கிறதுக்கு ஈவினிங் 5:30 ஆயிடுச்சு. ஸோ என்னால் வீடியோவே எடுக்க முடியல. ஆனால் உண்மையிலங்க இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா செம்ம பாசிட்டிவ் வைப்ரேஷன். ஸோ பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த அளவுக்கு இருந்துச்சு. எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு வந்தாலும் அந்த கோயிலில் போய் அந்த சாமியை பார்க்குறப்ப ஸோ வேறு லெவலான ஒரு வைப், அது நம்ம உடம்புக்குள்ளே அந்தளவுக்கு ஒரு வைப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த நேரில் போய் அதை ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அதோட வைப் என்னென்னு. சரி, ஓகே, அவ்வளோதாங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் நான். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இந்த கோயிலுக்கு வந்திருந்தீங்கன்னா எந்த வழியாக வந்தீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னான்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த வீடியோ எடுத்திருக்கேன். வெல்கம் டு ஃபன்வே vlogs. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு இப்போ நம்ம இறங்கி வந்துட்டோம். வருஷநாடு பாதையில் பிரிவில் வந்து இறங்கி வந்து இப்போ ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம். ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறி போயிட்டு வந்தோம். காலையில் 10 மணிக்கு ஏற ஆரம்பிச்சு விடிய காலையில் 5 மணிக்கு தான் போய் கோயிலுக்கே சேர்ந்தோம். 8 ஹவர்ஸ் மொதல் ட்ரெக்கிங்கு. ஸோ 8 ஹவர்ஸ் ட்ரெக்கிங் போயிட்டு வந்து அங்கே ரெஸ்ட் எடுக்காமே அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே கீழே இறங்கி வந்துட்டோம். காலு அந்த குதிங்காலெலாம் ரொம்ப வலி. நீங்கள் வந்து புதுசாக வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நைட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள் ட்ரெக்கிங்கு. ஸோ பகலில் வந்து ரொம்ப ரொம்ப கூட்டமாக இருக்கும். உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக வச்சு போகிறதுக்கே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ட்ரெக்கிங் வந்து நைட் ட்ரை பண்ணுங்கள், அதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ புதுசாக வந்து பண்ணுறது முடியல ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கஷ்டம். 2 வருஷத்துக்கு அப்புறம் கேப் விட்டனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் வீடியோ எடுத்துகிட்டே நம்ம ட்ரெக் பண்ணிட்டு வர்றது அதை காட்டிலையும் கஷ்டம். எத்தனை மணிக்கு ப்ரோ அங்கேருந்து கிளம்புனா? 8 மணிக்கா கிளம்புனோம்? 8 மணிக்கா கிளம்பிட்டோமா? 8 மணிக்கு மணி எத்தனை? 8 மணிக்கு கிளம்பி 12 மணி ஆகுது. இப்போ தான் பாதியே வந்திருக்கோம். ஸோ இன்னும் ஃபுல்லாக இறங்கம் தான். 8 மணிக்கு வந்துங்கய்யா, நாங்கள் 10 மணிக்கு நான் வந்தேன். எங்கண்ணே கோயிலேருந்து கூட சிஸ்டர்ஸ்லாம் வராங்க, கூப்பிட்டு வரணும்ல. ஆமாம், அப்படித்தான் இந்த வர்றாங்க பின்னாடி. ஸோ
இன்னும் இதுக்கு மேலே இன்னும் பாதி ஏற்றத்தெல்லாம் ஏறி முடிச்சாச்சு. இன்னும் ஃபுல்லாக இறக்கம்தான். வீடியோ எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வீடியோ எடுத்தால் நடக்க முடியல, நடந்தால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ அந்த குழப்பத்திலே வந்து எதுவுமே பண்ண முடியல. ஸோ இந்த பேர் வந்து புல்மேடுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் இப்போ வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். வியூ பார்க்குறீங்களா, செம்மையாக இருக்கும். வியூ பார்த்துருப்பீங்களா, நல்ல ஒரு வியூ. ஸோ நீங்கள் புதுசாக இந்த பாதையில் வரீங்க அப்படின்னா, உப்புத்துறை பாதையில் வரீங்க அப்படின்னா தயவுசெய்து நைட்டே இறங்கிடுங்க. அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு. ஸோ என்னடா மறுபடியும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இது ஒரு ஃபஸ்ட் டைம் வரவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.